வெல்கம் டு மிஷன் தமிழா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம். இவங்க நம்மக்கிட்ட 4 கேவிட்டி ஃப்ளை ஆஷ் பிரிக் மிஷின் ஆட்டோமேட்டிக் தான் புக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஃபிட்டிங் வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பவர் பேக் நிற்கிறாங்க. இவங்க கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொலினாய்டு காயில். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பவர் பேக்கில் இருக்கிற ஆயில் வந்து ஓஸ் மூலயமா நம்மளுக்கு மிஷின் வந்து அந்த ட்ராலி வந்து ஃபார்வர்டில் பேக்வேர்டில் மூவ் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் நம்ம இப்போ எலக்ட்ரிஷியன் செக் பண்ணி பார்த்துட்ருக்காரு, நம்ம கரெக்டாக மூவ் ஆகுதா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனல் போர்டு ஒர்க். இந்த பேனல் போர்டில் என்ன பார்த்தீங்கன்னா மிஷினில் இருக்க நம்ம ஃபிட் பண்ண செகண்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ அந்த பேனல் போர்டு ஒர்க் முடிச்சுட்டு மிஷினை வந்து எம்டிஆர் ரன் பண்ணி பார்க்குறாரு. ஆட்டோ ஃபீடர் கரெக்டாக சுற்றுதா அப்படின்னு, ட்ராலி முன்னாடி பின்னாடி கரெக்டாக போகுதா அப்படிங்கிறத நம்ம எலக்ட்ரிஷியன் இப்போ வந்து செக் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் கேஜ். இந்த ப்ரெஷர் கேஜ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கல் வந்து கரெக்டாக ப்ரெஸ்ஸிங் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த ப்ரெஷர் கேஜ் மூலிமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேன் மிக்சர். இந்த பேன் மிக்சரில் வந்து மண் வந்து மிக்ஸ் ஆகி டேரெக்டாக வந்து இந்த ஆப்பர்லேயே கொட்டிடும். இந்த ஆப்பர்லேருந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபீடர் மூலயமா வந்து கல் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்க ஃபிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சாச்சு. இவங்க வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மிஷினுக்கெலாம் சுற்றி பொட்டெல்லாம் வச்சுட்டு நம்ம அடுத்து வந்து கல் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு மிஷினை ரன் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த தம்ப்நெயிலை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க, மணலில் போட்டு ஃப்ளை ஆஷ் பிரேக் அடிக்க முடியுமான்னு. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் எங்ககிட்டையுமே வந்து கேட்டிருக்காங்க மணல் போட்டு அடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் ஒரு டெமோ காட்டிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா மணல்லாம் வந்து கொட்டிகிட்ருக்காங்க, மண் வந்து மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. மிக்ஸ் ஆன மணல் பார்த்திங்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேன் மிக்சர்லேருந்து டோர் ஓப்பன் பண்ணோடனே டேரெக்டாக வந்து ஆப்பர்லேயே கொட்டிடும். இந்த ஆப்பர்லேருந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபீடர் மூலயமா வந்து கல் ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ மணல் கொட்டி அடித்தா ஃப்ளை ஆஷ் பிரேக் எப்படி வருங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் வரப்போகுது, கல் வந்து எப்படி வருதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கல் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கல் எடுத்த உடனே உடஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கல் எடுக்கிறாரு, அதுவும் உடஞ்சிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா மணலுக்கு வந்து நேச்சுரலாகவே பசத்தன்மை கிடையாது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நிறைய பேர் வந்து எங்கள் சைட்டில் வந்து விசாரிக்கிறவங்க கேட்குறாங்க மணல் போட்டு அடிக்கலாமான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் ஒரு டெமோ வீடியோ போட்டுடலான்னு நாங்கள் இன்றைக்கி இதை பண்ணியிருக்கோம். இந்த நாங்கள் லோட் பண்ண பேன் மிக்சர்லேருந்து வர எல்லா பிரிக்ஸுமே இப்படி தான் உடையுது. மண்ணை வந்து சொல்கிறது கல்லை வந்து தூக்கவே முடியல, கல் வந்து உடஞ்சிருது. இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபிட்டிங் போகிற நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போயிருந்தப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ கல் நல்லா வந்துருந்துச்சு, கல் எதுவுமே உடையில, ஃபினிஷிங்கும் நல்லா வந்துருந்துச்சு. இந்த பிரேக் மிஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு 7000 கல் வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ரோக்குக்கு வந்து 4 கல் வரும், ஒரு நிமிஷத்துக்கு 4 ஸ்ட்ரோக், டோட்டலாக 16 கல் உங்களால் ஒரு நிமிஷத்தில் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த மிஷின் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.